ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த செக்ஷன் இந்த வீடியோவில் ஐம் கோயிங் டு ஷோ யூ என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் டோட்டலாக ப்ராஜெக்ட் லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ப்ரிவ்யூ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நான் இந்த ரூம் வியூ போகணுன்னு பார்த்தீங்களா, இதில் ஆட் பண்ணும் போது நான் சொன்னேன் கிச்சன் வார்ட்ரோப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டாச்மெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே சிஎன்சி எனேபிள் ஆகிருந்துச்சு. ஸோ இதில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணி இந்த இந்த கேபினட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ரிமார்க்ஸ்னு ஒன்று இருக்கும், அட்டாச்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே அட்டாச்மெண்ட் எனேபிள் பண்ணி இங்கே வந்து சிஎன்சி அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபைலில். அண்ட் இன்னொரு அட்டாச்மெண்ட் இருக்குது, அது ஸோ ஒரு எத்தனை அட்டாச்மெண்ட்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து ரெஃபர் அட்டாச்மெண்ட் சிஎன்சி அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ரிமார்க்ஸ் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அவங்க செக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்துடும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன் பி எதில் பிடிஎஃப் ஆர் எனி ஃபைல், இமேஜ் ஃபைல் ஆர் ரெண்டர். எங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான இன்புட்ஸோட பொசிஷன்ஸோட உங்களோட சிஎன்சியில் வந்து ஒரு ஹைட்டு என்ன வேணும், என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே கிளியராக ஒரு ப்ரொடக்ஷனுக்கு மிஷின் தேவையான ஒரு மெஷர்மெண்ட்ஸோட இருக்கிற ஒரு ஃபார்மேட்டில் எனக்கு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இட் கேன் பி ஈவன் ஹேண்ட் ஸ்கெட்ச் எடுத்து ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸோ ரூம் வியூக்கு வந்துட்டோம். வேறு ப்ராஜெக்ட் லெவல் செட்டிங்ஸுங்கிறது மேஜராக வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட். ஸோ நான் கார்ட் என்னன்னு சொன்னேன்னா உங்களுக்கு இந்த ஆர்டருக்குரிய டோட்டல் சம்மரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் கேபினெட்ஸும் பார்த்துக்கலாம், இல்லை செக்ஷன்ஸாக பார்த்துக்கலாம், இல்லை ரூம் ப்ரைஸும் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிஓ வியூ டீட்டெயில் வியூன்னு இருக்கும். பிஓ வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ அப்படியே டவுன்லோட் ஆயிரும். பெட்ரூம் 1 வார்ட்ரோப் இதோட இந்த டோட்டல்ஸ் இதெல்லாம் வந்துடும் வர்றது. ஸோ இதுதான் பிஓ வியூ. டீட்டெயில் வியூங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரைஸிங் பார்த்தீங்களா எப்படி வருதுன்ட்டு. சரி, இதோட சம்மரி வந்து இங்கே டீட்டெயில் வியூவில் இருக்கும். இல்லை மினிஃபிக்ஸ் இருக்கா இல்லையா, பிளிந்த் இருக்கா, எக்ஸ்போ இருக்கா, சிஎன்சி இருக்கா, இதெல்லாம் சேர்ந்த வியூ தான். ஸோ அது எக்ஸெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த கார்ட்டுங்கிற ஆர்டருங்கிற ஒரு டேப் கார்ட் ஐக்கான் மாதிரி இருக்கும். கலர் நான் முன்னாடியே ஃபஸ்ட் வீடியோலேயே காமிச்சிட்டேன் எப்படி கலர் ஆட் பண்ணணுன்ட்டு. அதுதான் இந்த கலர் ஆட் பண்ணுறது. இல்லைனா கூட யூ கேன் ஆட் த கலர் ஹியர். அப்லோட் லேமினேட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்ரூவ் பண்ணிட்டோன்னா வந்துடும் வர்றது. தேர்ட் ஒன் செட்டிங்ஸ். இது நான் ஃபைனலாக வரேன். இது ப்ரைஸ், இது டெலிவரி டைம். ஸோ பாக்ஸஸில் என்ன டெலிவரி டைம் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 25,000 எனி ஆர்டர் சைஸ் இருந்ததுன்னா அதோட டெலிவரி டைம் இஸ் 5 days. 1 lakh வரைக்கிற எனி ஆர்டர் இட் வில் பி டெலிவரி டைம் 7 days. எல்லாமே ஒர்க்கிங் டேஸ். மேலே பாருங்கள் சண்டேஸ் அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸ் ஆர் நாட் கவுண்டட். ஸோ எல்லாமே பிஸ்னஸ் டேஸ் தான். அண்ட் ஸ்டாண்டர்டுங்கிறது 10 days. ஸோ 10 daysங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து டெலிவர் ஆகுது. ஷட்டர் மேலே ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆட் பண்ணுவோம்ல கோலா ப்ரொஃபைல், ஜி ப்ரொஃபைல், இல்லைனா சிஎன்சி பேட்டர்ன் வந்துச்சுன்னா 12 days இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டரில் நான் சிஎன்சி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட் ஸ்டில் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1,14,000. ஸோ அதனால ஜென்ரேட் ஆகிருக்குது 7 + 2. ஸோ 7 days. ஸோ இது ப்ரீ ஜிஎஸ்டி இங்கே காமிக்கிற ப்ரைஸ் எல்லாமே. ஸோ இங்கே உள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா 98,000 + ஜிஎஸ்டி ரெண்டு ரூம் சேர்த்தா. ஸோ 7 days டைமிங்கில் காமிக்குது. இப்போ நான் இந்த ரூமே நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இது க்ளோஸ் பண்ணுறேன். எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இந்த ரூமை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரூம் இன்னொரு 48,000. ஸோ இன்னொரு 48,000 ரூமாக ஆட் ஆகுது. ஸோ பெட்ரூம் 1ன்னு ஒன்று இருக்கு. இப்போ பெட்ரூம் 1 அதே மாதிரி இன்னொரு ரூம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ டேட் பாருங்கள், ரெஃப்ரெஷ் டெலிவரி டேட்டுன்னு சொல்லி கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டேட் மாறும். September 7th காமிச்சிச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ ஸ்கோப்புக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். நெக்ஸ்ட் பாருங்கள் 5th to 10th
டே எவ்வளோ பேனல்ஸ், எவ்வளோ ஷட்டர், இதனால் எதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகுதுன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு டேட்ஸ் வந்துடும் வர்றது. கண்டிஷன்ஸோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு டெலிவரி டேட்ஸ் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். இது எதுக்குன்னா, சரி டிஃபால்ட்டாக பாக்ஸஸில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு செட்டிங்கோட வரும். க்ரூட் பேக் ஷீட், எக்ஸ்போஸ்ட் இருந்ததுன்னா மினிஃபிக்ஸ். நீங்கள் ப்ரைஸ் கான்ஷியஸ், எனக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறதுக்குரிய செட்டிங்ஸ் தான் இது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். கார்கஸோட ஃப்ரண்ட் வந்து எட்ஜ் வந்து 2mm வேணும், ப்ரீமியமாக வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். பார்ட்டிஷன்னா ஷெல்ஃபும் வெர்டிகல்ஸும், ஸோ அதோட எட்ஜெல்லாம் மாற்றிக்கலாம் நீங்கள். இந்த பில்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃப்ரண்ட் நான் காமிச்சேன்ல, வார்ட்ரோபோட ட்ராயரு, அதே மாதிரி பாக்ஸோட ஷெல்ஃபு, அதெல்லாம் எவ்வளோ உள்ளே தள்ளி இருக்கணும், அதான் ஃப்ரண்ட் ஆஃப் செட். இது 100mm வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ மாற்றிக்கலாம். அட்வான்ஸ்ன்னு போனீங்கன்னா ஆட்டோ பில் டைப்னு இருக்கும். அந்த ஆட்டோ பில் டைப்பில் என்னெல்லாம் எனேபிள் ஆகிருக்கு பாருங்கள். மினிஃபிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிருக்கு, பேக் ஷீட் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிருக்கு. ஸோ பேக் ஷீட் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிருக்குன்னா என்ன மீனிங்னா, எல்லாமே க்ரூட் பேக் ஷீட்டாக வந்துடும். ஒரு ஓப்பன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா பேக் பேனலாக மாறிடும், 16mm பேக் பேனலாக மாறிடும். ஸோ அதான் வந்து ஆட்டோ பேக் ஷீட்டு. எக்ஸ்டெண்ட் எக்ஸ்போ லெக்ஸ் ஃபார் ஸ்கர்ட்டிங், நோ. இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கர்ட்டிங் லெஃப்ட்டில் வந்து எக்ஸ்போ, ரைட்டில் எக்ஸ்போ இருக்குது அப்படின்னா கீழே வரைக்கும் வந்து ஸ்கர்ட்டிங் வந்துடணும், ஸ்கர்ட்டிங்கே இருக்கக்கூடாது, ஒரே பேனலாக இருக்கணும்னு சொல்லுவீங்க. அது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மாறுறது எக்ஸ்போ கொடுக்கும் போது, இல்லைன்னா தனி ஸ்கர்ட்டிங்காக வரும். எனேபிள் பண்ணி நீங்கள் 3D வியூ பண்ணி பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ். ஆட்டோ எக்ஸ்டெண்ட் டாப், இது வந்து எனக்கு எஸ்ல இருக்குது. எதுக்குன்னா டிவி யூனிட் அதெல்லாம் டாப் வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அது வந்து ஆட்டோ எக்ஸ்டெண்ட் டாப். ஸோ இந்த இல்லை எனக்கு வேணாம், நான் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆட்டோ பில் டைப் நோ பண்ணிடுங்க. பாருங்க, இங்கே பில்டுன்னு சொல்லி புதுசாக ஒன்று எனேபிள் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் எல்லா ஸ்ட்ரக்சரும் மாற்றிக்கலாம். கார்கஸோட டைப்பு, நெஸ்டட் லெஃப்ட் அண்ட் ரைட், நெஸ்டட் டாப் அண்ட் பாட்டம். நாங்கள் வந்து மார்க்கெட்டோட பெஸ்ட் ப்ராக்டிசஸை எனேபிள் பண்ணி வச்சுருந்தோம். அதுதான் வந்து ஆட்டோ பில் டைப்பில் வந்து எஸ் இருந்ததுன்னா, இல்லைனா நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஜஸ்ட் ப்ரிவியூ பண்ணி பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு எவ்ரி சேஞ்ச் உங்களுக்கு வந்து கேபினெட் அஃபெக்ட் பண்ணுன்ட்டு. பேக் ஷீட்டோட டைப்பு எல்லாமே இதில் மாற்றிக்கலாம். நீங்கள் மாற்றுறது நீங்கள். ஸோ நான் பேக் டு ஆட்டோ பில் டைப் எஸ்ஸே வச்சுக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். எனக்கு ப்ரிவ்யூ எல்லாம் திருப்பி வந்துடும், ஜென்ரேட் ஆயிரும். லாஸ்ட்டாக இந்த 3 டாட்ஸ் எதுக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இப்போ இங்கே ஒரு 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எப்படி ரூமுக்கு இருந்துச்சோ அதேமாதிரி ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் ஒரு 3 டாட்ஸ் எதுக்கு அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இம்போர்ட் இருக்கும், அது இப்போ தேவையில்லை, அந்த ஃபீச்சர் ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து அசம்பிளி. இந்த அசம்பிளிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். மித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்கே வந்து இந்த ப்ராஜெக்டே டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆர்கே பட்டன் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து சாம்பிள் டெஸ்ட் வார்ட்ரோப்னு இருக்குது, நான் ரீநேம் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரீநேம் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு வந்து ரெஃப்ரெஷ் ப்ரைஸ், அது இங்கே இருக்குது ரெஃப்ரெஷ் ப்ரைஸ். இந்த அசம்பிளின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ கேபினட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நான் லேபிள்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிருக்கு. 25, 26, 27, 28, 29 லாஃப்ட் எல்லாமே இருக்குது. இதில் நான் இந்த லேபிள் எனேபிள் பண்ணேன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள் தெரியும். 30ங்கிறது 2 டோர் லாஃப்ட்டு, 31ங்கிறது 2 டோர் லாஃப்ட்டு, 32ங்கிறது லெஃப்ட் என் பேனல், 33ங்கிறது ரைட் சைட் ஃபில்லரு, 34ங்கிறது டாப்பில் வர்ற ஃபில்லர். ஸோ இங்கே ரூம் வியூவில் போயிட்டு அதே மாதிரி நான் இந்த நம்பர் எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் பார்த்துக்கிறவங்க தெரியுது, ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இது ஒன்று கேபினட் நம்பர். இந்த நம்பர் தான் உங்களுக்கு வர்ற பேக்கிங்கில் சைட்டுக்கு டெலிவரி ஆகுது பார்த்தீங்களா, அந்த பேனல்லையும் சரி பேக்கெட்லேயும் சரி பிரிண்ட் ஆகி வர நம்பர்ஸ். ஸோ இந்த ரூம் வியூவில் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் போயிட்டு அசம்பிளின்னு போனேன் அப்படின்னா ஒரு பாக்ஸும் எத்தனை பேனல்ஸு எப்படி அசம்பிள் ஆகுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது உங்களுக்கு ஆர்டர் பண்ணமோ தேவை இருக்காது. உங்கள் கார்பெண்டர் ஏதாவது டவுட் கேட்குறாரு, சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேனல் இருக்குது, இத்தனை பேனல் வந்து வந்திருக்கு, இது கரெக்டாக இல்லையா, இது எப்படி ஸ்க்ரூ, ஏதாவது டவுட் இருக்குது, இது பேக் ஷீட் வந்து க்ரூடா எல்லாமே அவருக்கு புரிகிற மாதிரி ஒரு டீட்டெயிலிங். இது நீங்கள் பிடிஎஃபாக பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் P கொடுத்து பிரிண்ட் பண்ணி பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்ட் எடுத்து நீங்கள் கார்பெண்டர் கொடுத்துக்கலாம்.
மோஸ்ட்லி எப்போ தேவைப்படும் அப்படின்னா கார்பெண்டர் டவுட் கேட்கும் போது உங்களுக்கு தேவைப்படலாம், அது வரைக்கும் தேவைப்படாது. ஏன்னா கார்பெண்டர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இந்த கார்கஸ் 5 பேனல் தனியாக பேக் ஆயிருக்கும் டெலிவர் ஆகும் போது, இந்த ட்ராயர் 6 பேனல் தனியாக பேக் ஆயிருக்கும். இந்த ட்ராயர் 6 பேனல்னால் இந்த ட்ராயரோட லெஃப்ட்டு, ரைட்டு, பாட்டம், பாட்டம், பேக் பேனல், உள்ள ஒரு வர கனெக்டிங் பேனல், வெளியில் வர ஃபேஷியா, இதெல்லாம் சேர்ந்து 6 பேனல். ட்ராயர் 2ஓட 6 பேனல். ட்ராயர் 3ங்கிறது பார்த்தீங்கன்னா பேடிங். ஸோ இந்த பேடிங்கோட இந்த ஃப்ரண்ட் பீஸ், பாட்டம் பீஸ், ரைட் பீஸ். D5ங்கிறது இந்த பேனல், இந்த பேடிங், அதோட ஃப்ரண்ட் பீஸ், பாட்டம் பீஸ், லெஃப்ட் பீஸ், அது 3 பேனல். எஸ்ங்கிறது ஷட்டர், ஸோ 2 பேனல். ஹரிசாண்டல் பார்ட்டிஷன் 4 நம்பர்ஸ், 1 2 3. இந்த ஃபிக்ஸட் ஷெல்ஃப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது 4, ஸோ 4 நம்பர். வர்டிக்கல் பார்ட்டிஷன் 2 நம்பர்ஸ். ஸோ இங்கே ஒரு வர்டிக்கல் பார்ட்டிஷன் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு வர்டிக்கல் பார்ட்டிஷன் இருக்கும் இந்த ட்ராயரை பிரிக்கிறதுக்கு. ஸோ 2 நம்பர்ஸ். இதெல்லாம் அந்தந்த ப்ராடக்ட் மேலே இந்த வார்ட்ரோப் 1 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 1. பாருங்கள் மேலே பாருங்கள், இந்த 1 சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராடக்ட்டும் நம்பர் ஆகிருக்கும், 11 12. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்குற நம்பர் பாருங்கள். கிச்சன் சைடு ஏஏ சாம்பிள் டெஸ்ட் வார்ட்ரோப் 12. ஸோ கிச்சன் சைடு ஏஏ அதில் 12. ஸோ 2 டோர் ஃப்ளோர் யூனிட். இதோட டயக்ராம் தான் இங்கே நீங்கள் அசம்பிளியில் பார்த்தீங்க. கிச்சன் சைடு ஏஏ சாம்பிள் டெஸ்ட் வார்ட்ரோப், அதில் ஐட்டம் நம்பர் 11 சிங்க் யூனிட், 12ங்கிறது 2 டோர் ஃப்ளோர் யூனிட் அங்கே பார்த்தோம். அதுக்கு என்னென்னலாம் வருது. ஸோ இது வந்து அசம்பிளிக்கு. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரூம் வியூவில் போயிட்டு கார்பெண்டருக்கு நீங்கள் வந்து ட்ராயிங் வந்து எடுத்துறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி தான் பொசிஷன் பண்ணிக்கலாம். மேபி நான் வார்ட்ரோப்பில் காமிக்கிறேன். கலர் ஆஃப் பண்ணிக்கோங்க, ட்ராயிங் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இதோட வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கார்பெண்டர் கொடுத்துக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். கலர் ஆஃப் பண்ணிங்கன்னா 2D வியூ வந்துடும். ஸோ இன்டர்னல் எடுத்து கார்பெண்டர் கொடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட்ஸோட வேணும்னாலும் மெஷர்மெண்ட்ஸோட கொடுக்கலாம். ஷட்டர் எனக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து லேபிள் இல்லாமல் வேணும், எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் பண்ணுறது. ஸோ கார்பெண்டர் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு எல்லா ட்ராயிங்கும் தரணுன்னாலும் இதுலேருந்து எடுத்து கொடுக்குறது. ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸ் டெலிவர் ஆகும்போது தனித்தனி பேக்கெட்ஸாக டெலிவர் ஆகும். ஒரு பேக்கெட்லேயும் அந்தந்த கேபினெட்ஸோட பேனல்ஸ் தான் இருக்கும். வார்ட்ரோப்ஸ் இருந்ததுன்னா ஒரு நிறைய பேக்கெட்டாக வரும். மேபி சின்ன லாஃப்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் தனியாகவும் ஷட்டர் தனியாக ஒரு பேக்கெட்டில் வரும், 2 பேக்கெட்டாக வந்துடும். வார்ட்ரோப்லாம் ஒரு 4-5 பேக்கெட்டாக வர்றது. அதில் எல்லாமே நம்பர் பண்ணியிருக்கோம். அந்தந்த பேக்கெட்டை பிரித்து அசம்பிள் பண்ணாலே போதும், அந்தந்த பாக்ஸ் வந்து சேர்ந்துடும். இந்த டீட்டெயிலிங்கை வச்சு கார்பெண்டர் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ரூம் வியூவில் போயிட்டு அவர் அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டாலும் பண்ணிடுவார் பண்ணுறது. ஸோ நீங்கள் அசம்பிளி அண்ட் இன்ஸ்டலேஷன் டயக்ராமுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக நீங்கள் எதுவும் டயக்ராம் ஜென்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ தட்ஸ் சம்மரைசஸ் ஹவு டு யூஸ் பாக்ஸஸ். இதுக்கு மேலே வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் அவர் டீம். உங்களுக்கு இன்னொரு தனியாக வந்து ட்ரைனிங்கோ இல்லைனா இன்பர்சன் ட்ரைனிங்னாலும் யூ ஆர் ரெடி டு கிவ் அண்ட் கம் அண்ட் கிவ் இட் டு யூ. Thanks.